வெல்கம் டு டெக்கி மாஸ்டர். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே நம்மளுடைய செஷனில் MySQL எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி MySQLுடைய இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் பேசிக்காக எப்படி நம்ம MySQL கமாண்ட்ஸை அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துருப்போம். உங்களுக்கு அந்த பதிவுடைய லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த பதிவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இது புரியும். எப்படி நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறமேலு அந்த டேபிளில் ஒரு ப்ரைமரி கீ எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த ப்ரைமரி கீ இல்லாமல் ஒரு டேபிளும் ப்ரைமரி கீ வச்சு ஒரு டேபிளும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதில் டேட்டா இன்சர்ட் பண்ணுறப்போ ப்ரைமரி கீ இருக்கிற டேபிளுக்கு எப்படி, ப்ரைமரி கீ இல்லாத டேபிளுக்கு எப்படி அது ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்தா நிச்சயம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட ஃபாரின் கீ எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு கட்டாயம் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போது நாம் என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். நம்ம செலக்ட் பண்ணுறதை பார்த்தோம், இன்சர்ட் பண்ணுறதை பார்த்தோம், அப்டேட் பண்ணுறதை பார்த்தோம். இப்போது அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டை எப்படி டெலீட் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்தோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேபிளையே நம்ம எரேஸ் பண்ண போகிறோம், அதாவது ரிமூவ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும், இந்த டேபிள் அப்படியே எரேஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட் எரேஸ் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டால் நமக்கு அதில் ப்ரைமரி கீ இல்லை, நம்ம எதுவும் கொடுக்கல. அதனால் நம்ம அந்த டேபிளை என்ன பண்ணிட்டோம், இப்போ எரேஸ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் இப்போ எத்தனை டேபிள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா. இப்போ அதுக்கு ஷோ டேபிள்ஸ்னு ஒரு கமெண்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு ஒன்று தான் இருக்குது, ஸ்டூடெண்ட் ப்ரைமரின்னு இருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ப்ரைமரி டேபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை இனி வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு ஃபாரின் கீ எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த டேபிள் பார்த்திங்கன்னா ஃபாரின் கீ எப்படி கொடுக்கறது, இப்போது க்ரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் ப்ரைமரின்னு இருக்குது. நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், இந்த டேபிள் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் கீழே இருந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம போகலாம். இப்போது ஸ்டூடெண்ட்டுங்கிறத நம்ம டெலீட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இப்போ என்ன ஆகும், இப்போ நான் மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் என்ன இருக்கும், இதே தான் நான் கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் கார்டியன், அட்ரஸ்ஸு, சிட்டி, பின்கோடு. அடுத்தது நான் என்ன ஆட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரி ஆட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரி. ஸோ நான் இங்கே கொடுத்துருக்க இந்த அப்படியே டீட்டெயில்ஸை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் இப்போது அதே ஸ்டூடெண்ட்டு தான், அது கூட இன்னும் ஒரு சில காலத்தை நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ப்ரைமரி, ஸ்டூடெண்ட் நேம், இங்கே நான் நாட் நல்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நாட் நல் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நேம் எம்டியாக இருக்கக்கூடாது, அந்த இடத்துல ஏதாவது நேம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நாட் நல் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சிட்டி, பின், கண்ட்ரி இதெல்லாம் நான் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா பின்கோடு வரைக்கும் தான் இருக்கும். இப்போ நான் அடிஷ்னலாக ஸ்டூடெண்ட் கண்ட்ரிங்கிறத ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட் கிளாஸுங்கிற ஒரு காலமும் டீச்சர் ஐடிங்கிற ஒரு காலத்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு 3 காலம் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த புதுசாக ஒரு 3 காலத்தை நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த க்ரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் ப்ரைமரி கீயாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே இருந்த ஸ்டூடெண்ட் டேபிளை நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இப்போ புதுசாக இன்னொரு ஸ்டூடெண்ட் டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். அப்படி க்ரியேட் பண்ணுறப்போ அதில் என்ன பண்ணுறேன், நான் ப்ரைமரி கீ கொடுக்குறேன், அது கூட ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். செட் ப்ரைமரி கீ ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு கொடுத்து கம்மா கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இங்கே இதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும், இந்த ஸ்டூடெண்ட் ஐடி ப்ரைமரி கீயாகவும் இருக்கும், அதே மாதிரி அந்த வேல்யூஸ் அங்கே ரிப்பீட் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக அதோட வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு வரும். இந்த க்ரியேட் டேபிள் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தா
நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு எத்தனை டேபிள் இருக்கும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. டேபிள் பார்க்கணுன்னா நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை டெலீட் பண்ணிட்டோம். அப்போ அதனால் முதல்ல ஒரே ஒரு டேபிள் தான் இருக்கும். இப்போ மறுபடியும் க்ரியேட் பண்ணதுனால இப்போ நமக்கு இந்த புதுசாக க்ரியேட் பண்ண ஸ்டூடெண்ட்டும் பழைய ஸ்டூடெண்ட் ப்ரைமரியும் சேர்ந்து 2 டேபிளாக காட்டுது. ரைட். இப்போ நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்டூடெண்ட் டேபிளை வச்சுக்கிட்டு நம்ம ப்ரைமரி கீ ஃபாரின் கீயை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃபாரின் கீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபாரின் கீ வந்து இங்கே நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஃபாரின் கீக்கு ரிலேட் பண்ணக்கூடிய அந்த டேபிளை, அதாவது ஃபாரின் கீ எந்த டேபிளில் ப்ரைமரி கீயாக இருக்கோ அந்த டேபிளை முதல்ல க்ரியேட் பண்ணணும். நம்ம எந்த டேபிளில் இருந்து இங்கே நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்னு கேட்டால் டீச்சர் ஐடிங்கிற ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய இதுக்கு தான் நம்ம ஃபாரின் கீ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல டீச்சர் அப்படின்ற ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டீச்சருங்கிற டேபிள் இங்கே நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் அப்படியே இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுன்னு எப்படின்னு தெரியும். இப்போ நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். க்ரியேட் டேபிள் டீச்சருங்கிறது நேமு, டேபிள் நேமு. டீச்சர் ஐடின்னு ஒரு ஐடி நான் வச்சுக்கிறேன் காலத்துக்கு, இன்டீஜர். ப்ரைமரிக்கு ஆட்டோ இன்க்ரிமெண்ட். டீச்சர் நேம் வேர்கேர் 25 ஆகும். டீச்சர் ஆஃப் தி கிளாஸ் வேர்கேர் 5 ஆகும் வச்சுக்கிறேன். இவ்வளோ தாங்க. இதுதான் நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு இதை கொடுத்த உடனே இந்த டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது எத்தனை டேபிள் இருக்கும், நமக்கு 3 டேபிள் இருக்கும். ஸ்டூடெண்ட் ப்ரைமரி, இன்னொன்று டீச்சர். இப்போது நான் இந்த டேபிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், நம்ம இந்த ஃபாரின் கீயை வந்து நம்ம கொடுக்க முடியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த ஸ்டூடெண்ட் டேபிளை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் இப்போது டெலீட் பண்ண போகிறேன். ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் எல்லா கமாண்டுமே இதில் உங்களுக்கு கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று, சொன்ன கமாண்டே ஒரே தடவையில் முடிக்காமல் பல இடத்துல அதை நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு அது ஈஸியாக மனசில் பதியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ட்ராப் டேபிள் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ டேபிள் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம மேக் ஷூர் பண்ணிக்கலாம். 2 டேபிள் தான் இருக்குது. இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், இந்த க்ரியேட் டேபிளை வந்து நான் இங்கே கீழே கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட் டேபிள் வந்து ட்ராப் பண்ணதுக்கப்புறம், அதாவது டெலீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஆஸ்டிஸ் எல்லாமே இங்கே இருக்கிறத நான் கொடுக்குறேன். ஆனால் இது கூட நான் ஒன்று கொடுக்க போகிறேன். என்ன கொடுக்க போகிறேன்னு கேட்டால், இந்த இடத்துல கமா இல்லை, இங்கே கமா கொடுத்துட்டு இப்போது நான் ஃபாரின் கீ க்ரியேட் பண்ணணும். எதுக்கு, இந்த டீச்சர் டேபிளில் இருக்கக்கூடிய ப்ரைமரி கீயான டீச்சர் ஐடியை இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கக்கூடிய டீச்சர் ஐடியாக இருக்கக்கூடிய இந்த ஐடிக்கு இந்த ப்ரைமரி கீயை நான் இங்கே ஃபாரின் கீயாக நம்ம வந்து கொடுக்கணும். அதை தான் இப்போ இங்கே கொடுக்க போகிறோம். நல்லா கவனமாக பாருங்கள். கன்ஸ்ட்ரைண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபாரின் கீக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஃபாரின் கீ டீச்சர் ஐடி அப்படின்னு ஜஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இது ஃபாரின் கீயோடைய நேமு. இது வந்து கன்ஸ்ட்ரைண்ட்டுங்கிறது ஒரு கீவேர்டு, ஃபாரின் கீ வேரியபிளை இதை நான் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோம். ஃபாரின் கீ வந்து எதுக்கு ஃபாரின் கீ அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த டீச்சர் ஐடி இதுக்கு ஃபாரின் கீ, இந்த டீச்சர் ஐடிக்கு தான் ஃபாரின் கீ. இந்த டீச்சர் ஐடி வந்து இது ப்ரைமரி கீ. அதுக்கப்புறம் இதை கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எதை ரெஃபர் பண்ணணும், டீச்சர் டேபிளை ரெஃபர் பண்ணணும் இல்லையா. அப்போது டீச்சர் டேபிளை ரெஃபர் பண்ணுறேன். இங்கே டீச்சர் டேபிளில் இருக்கக்கூடிய ஐடியை நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் ஈஸியாக புரியும். இங்கே ஏதோ வந்து எனக்கு எரர் அடிக்குது. என்ன எரர்னு பார்ப்போம். ரைட். ஸோ இங்கே செமிக்கோலன் நான் கொடுத்துருக்கேன். செமிக்கோலன் இங்கே கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா
நம்ம கமா கொடுத்தோம்னா அடுத்ததாக வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஏதோ ஒரு காலம் இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ப்ராக்கெட் செமிகாலன் போட்டு முடிச்சிருவோம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டீச்சர் டேபிள் க்ரியேட் பண்ணணும். அப்புறம் தான் டீச்சர் டேபிளை வந்து இங்கே நம்ம ஃபாரின் கீயாக கொடுக்கறதுனால ஃபாரின் கீயாக கொடுக்கக்கூடிய டேபிளை அப்புறம் தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இதில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியாது. இப்போ நம்ம இண்டெக்ஸ் பார்த்தோம்னா தான் தெரியும். ஏன்னா ஸ்டூடெண்ட் ஏற்கனவே நம்ம இண்டெக்ஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அப்போ வந்து ப்ரைமரி கீ ஒன்று மட்டும்தான் நமக்கு காட்டும். இப்போ என்ன பார்க்கலான்னா ஷோ இண்டெக்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இப்போ என்னென்னலாம் இண்டெக்ஸாக காட்டுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீ வந்து ஒரு இண்டெக்ஸாக காட்டுது. ஃபாரின் கீ நமக்கு க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, எஃப்கே டீச்சர் ஐடி, இதை வந்து ஒரு இண்டெக்ஸாக இப்போ நமக்கு காட்டுது. ஸோ இப்படித்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபாரின் கீ க்ரியேட் பண்ணணும். இல்லை நம்ம இந்த ஃபாரின் கீயை நம்ம சேஞ்ச் பண்ணலாம், புதுசாக இன்னொரு ஃபாரின் கீ ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளால் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட். இப்போது நான் இதை ட்ராப் பண்ண போகிறேன். அந்த ஃபாரின் கீ இங்கே நான் க்ரியேட் பண்ணேன் இல்லைங்களா, இதை நான் ட்ராப் பண்ண போகிறேன். ட்ராப் ஃபாரின் கீன்னு சொல்லி கொடுக்கணும். ஃபாரின் கீ எஃப்கே டீச்சர் ஐடி அப்படி கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் கீ எரேஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுவரைக்கும் இந்த பதிவில் எப்படி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது, அந்த டேபிளில் எப்படி ப்ரைமரி கீ, ஆட்டோ இன்க்ரிமெண்ட், நாட் நல், அதுக்கப்புறம் ஃபாரின் கீ எப்படி கொடுக்கறது, அதுக்கு என்னெல்லாம் முதல்ல க்ரியேட் பண்ணணும், ப்ரீ ரிக்வெஸ்ட் என்ன, வேறு ஒரு டேபிளில் ப்ரைமரி கீயாக இருக்கக்கூடிய அந்த டேபிளை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டீச்சருங்கிற ஒரு டேபிளை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த டேபிள் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதன் பிறகு தான் நம்ம இந்த ஃபாரின் கீ இருக்கக்கூடிய டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டீச்சர் இப்போ வந்து எத்தனை டேபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஷோ டேபிள் கொடுத்து பார்த்தோம்னா நமக்கு இப்போ 3 டேபிள் இருக்கும் நம்மக்கிட்ட இல்லைங்களா, ஸ்டூடெண்ட் ப்ரைமரி, டீச்சர். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டேபிளுக்கு இந்த டீச்சர் டேபிளுக்கு வந்து நான் வந்து இன்சர்ட் வேல்யூஸ்லாம் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வச்சுருக்க அந்த வேல்யூஸை நான் என்ன பண்ணுறேன், டீச்சருங்கிற அந்த டேபிளுக்கு நான் இப்போது கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் எல்லாம் இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் எல்லாமே இங்கே இன்சர்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான அந்த வேல்யூஸையும் நான் வந்து இங்கே இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்போது அதையும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே எத்தனை கொடுத்துருக்கேன், ஒரு 3 வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மீதி இருக்கக்கூடிய வேல்யூஸை இங்கே நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஸ்டூடெண்ட் ப்ரைமரிக்கு தான் நம்ம கொடுத்துருக்குறோம், ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் கொடுக்கல. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஃபுல்லாக கொடுத்துட்றேன். இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டில் தானே இருக்கோம், ஸ்டூடெண்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம், இங்கே தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்டுக்கு அதை கொடுக்குறேன். அந்த வேல்யூஸ் இங்கெல்லாம் கொடுத்தாச்சு. எக்ஸிக்யூட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டூடெண்ட்டு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்டு எஸ், இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோ வேல்யூஸ் வந்து இங்கே உள்ள இன்சர்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்த்தோன்னா, ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கப்புறமேலே டேபிள் க்ரியேட் பண்ணுறோம், டெக்கி மாஸ்டர் சாம்ட்டு,
அதுக்கு வந்து அதுக்குள்ளே வந்து ப்ரைமரி கீ எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தோம், ஃபாரின் கீ எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தோம், ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பார்த்தோம், அப்புறம் இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, அதுக்கப்புறமேலே டெலீட் பண்ணுறது, ஆல்ட்ரு பண்ணுறது, இப்படி எல்லாமே வந்து எல்லா கமெண்ட்ஸுமே நம்ம உள்ளே எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். இப்போ கடைசியாக வந்து இன்சர்ட் பண்ணி அந்த வேல்யூஸை அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டேபிளுக்கு கொடுத்தாச்சு. இப்போது இங்கே வந்து 2 டேபிள் இருக்குது. ஒன்று வந்து டீச்சர் டேபிள், இன்னொன்று வந்து ஸ்டூடெண்ட் டேபிள். இன்னொன்று வந்து மூணாவதாக ஒரு டேபிள் இருக்குது, அது ஸ்டூடெண்ட் ப்ரைமரி. ஸோ இப்போ நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம இனிமேல் ஃபர்தராக அப்கமிங் கிளாஸஸில் ஸ்டூடெண்ட் டேபிளையும் டீச்சர்ஸ் டேபிளையும் வச்சு தான் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, see you.